நமது சமுதாயத்தில் ஒரு புதியதொரு தொழில் அறிமுகமாயிருக்கு. அது பெண்கள் செய்கிற தொழில். என்ன தொழில்? திருமண பெண்களை மேக்கப் பண்ணுவது, அளவுபடுத்துறது. இந்த தொழில் கூடுமா என்றால் இதை ரெண்டாக பிரிக்கலாம். சாதாரணமாக ஒரு பொம்பளையை அழகாக தலை வாழ்ந்து அவ அழகாக ஆக்குறது, அவட உடல் உறுப்பில் மாற்றம் செய்யாமல் அழகுபடுத்துறது, அது அனுமதி. அவ்வாறு இல்லாமல் மேக்கப் என்ற பெயரால் அவளுடைய புருவத்தை டிசைன் பண்ணுவது, முடியை எடுப்பது, அது ஒரு முடி எடுத்தாலும் சரிதான். அவ்வாறான ஒரு தொழில் செய்தார், அதை செய்து அழகுபடுத்துறது, அது ஹராமான தொழில். அதை செய்யக்கூடாது. இப்போ என்ன செய்கிறார்கள்? மேக்கப் செய்கிறவர்கள் பெண்ணினுடைய புருவத்தில் முடியையும் வேறு வேறு விதமாக என்ன செய்கிறார்கள்? வெட்டி டிசைன் பண்ணுறார்கள், அது ஹராம். இரண்டாவது என்னது? அவள் தொழக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பா, முஸ்லீமான பொம்பளை, கல்யாண மாப்பிள்ளை வருவார் இரவைக்கு, மேக்கப் எப்போ இருந்து தொடங்கும்? அசருக்கு போகிற இருந்து தொடங்கிடும், அதில் லோருக்கு போகிற இருந்து தொடங்கிடும். ஊரில் இருக்கிறவ மாறி தொழணுமா இல்லையா? தொழணும். இஷா தொழணுமா இல்லையா? தொழணும். சரி, மாறிக்கு முந்தியாவை மேக்கப் பண்ணுறான். இவக்கும் தெரியும் கல்யாண மாப்பிள்ளையை சந்திக்கிறப்ப இரவைக்கு இந்த மேக்கப்பு அவள் பாவம் செய்ய போகிறான். எந்த அடிப்படையில்? இந்த மேக்கப்பை செஞ்சால் அழகு எல்லாம் அது பாதுகாக்கணும், மோத்த கழுவ இயலாது. எனவே இவ்வாறான ஒரு நிலையில் தான் இவ இருப்பா என்றிருந்தால் அவக்கு மேக்கப் என்ன செய்யலாது? செஞ்சுட இயலாது. அது எந்த மேக்கப்பும் செய்யலை. அவள் ஒன்று செய்யணுமா இல்லையா? பாத்ரூம் போகணுமா இல்லையா? தெரியாது. எனவே தொழுகை ஒன்றை பாழாக்கக்கூடிய விதத்தில் அனுமதியான முறையில் அந்த மேக்கப் இருந்தாலும் இவ தொழுகையை பாழாக்குவா, இடையில பொக்த விட வேண்டி வரும் என்றிருந்தால் அதை என்ன செய்யலாது? செய்ய முடியாது. எனவே இந்த மேக்கப் தொழிலை செய்கிறவர்கள் சரியா ஹராமான முறை என்ன, ஹலாலான முறை என்ன என்ற எல்லையை அறிந்துதான் பெண்களை என்ன செய்யணும்? அழகுபடுத்தும். பாவத்துக்கு துணை போகக்கூடாது. அவன் நம்மளால சரியானே அவனோட தொழுகையை பாழாக்குவான்னு தெரிஞ்சிருந்தால் அதற்கு நாம் உடந்தையாகிவிடக்கூடாது இந்த தொழில் மூலமாக.